போன இடத்துல போகும்போதே அந்த விண்கலம் பிசகுகள் தெரிஞ்சது, சிக்கல்கள் தெரிஞ்சது. அதன் காரணமாக அந்த பழுதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டோம். அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை பூமியிலிருந்து 7 பேர் அங்க போவாங்க. அந்த 7 பேர் 6 மாசம் அங்க வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுடைய பணிக்காலம் முடியும். அவங்க திரும்பி வருவாங்க. பூமியிலேருந்து புதுசா ஒரு 7 பேர். எக்ஸ்டெண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவு, உடை அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே சர்வதேச விண்கூடுல எக்ஸ்ட்ராவா எல்லாமே இருக்கு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு திடீர் விஷயம் காரணமாக அதிகமான நபர்கள் அங்க குவிஞ்சிட்டாங்கன்னா ட்ரெண்டிங் தமிழர்களுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இப்போ பூமிக்கு திரும்ப வந்திருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி தான் எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்காக தான் இப்போ நம்ம கூட சயின்டிஸ்ட் வெங்கடேஸ்வரன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட பயணம் அண்ட் அதை பற்றி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், உங்ககிட்ட முதல் கேள்வி, எங்கள் எல்லாருக்குமே இந்த ஆர்வம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் இந்த பயணத்தை எதற்காக மேற்கொண்டாங்க அண்ட் இந்த மிஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வெற்றிகரமாக சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமல்ல, அவங்க கூட விண்வெளிக்கு போன வில் புஷ்மோரும் இன்னும் 2 பேரும், அதாவது பணிக்குழு 72ன்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல 4 பேர் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அவங்களுடைய பணிக்காலம் முடிஞ்சு திரும்பிட்டாங்க வெற்றிகரமா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பயணம் அப்படிங்கிறது 10 நாளுக்காக பிளான் பண்ணப்பட்ட ஒன்று தான். பட் அது 250 நாளுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அங்கே அப்போ அந்த டைமில் அவங்க அந்த ஃபுட்டுக்கு மேனேஜ் பண்ணது எப்படி அண்ட் அந்த பேசிக் நீட்ஸ்லாம் அவங்க எப்படி அங்கே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க? ஸோ அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சுனிதா வில்லியம்ஸினுடைய பயணக்காலம் ஆரம்பத்தில் திட்டமிட்டபடி அப்படியே இருக்கலங்கிறது உண்மைதான். அவங்க போனபோது ஒரு போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலத்தை பரிசோதனை ஓட்டமா ஓட்டிட்டு போனாங்க. போன இடத்துல போகும்போதே அந்த விண்கலம் பிசகுகள் தெரிஞ்சது, சிக்கல்கள் தெரிஞ்சது. அதன் காரணமாக அந்த பழுதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. பூமியிலிருந்து இப்படி பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கு எதுவுமே நமக்கு நம்பிக்கை தர அளவுக்கு அதுல விடை வரல, தீர்வு வரல. அதனால அந்த ஆபத்து இருக்கக்கூடிய அல்லது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விண்கலத்துல திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாசா முடிவெடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஆள் இல்லாம அந்த விண்கலத்தை பூமி கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயங்கள் நடக்க, அதாவது அவங்க போய் சேர்ந்து அதை பரிசோதனை பண்ணி அதை பழுது நீக்க முடியுமான்னு பார்க்கறதுக்குள்ள 1.5 மாதம் 2 மாதம் முடிவடைந்துச்சு. அவங்க போன சமயத்திலே, இந்த 2 பேரும் போன சமயத்திலேயே அந்த சர்வதேச விண்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 71வது பணிக்குழு, எக்ஸ்பெடிஷன் 71 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை பூமியிலிருந்து 7 பேர் அங்க போவாங்க. அந்த 7 பேர் 6 மாசம் அங்க வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுடைய பணிக்காலம் முடியும். அவங்க திரும்பி வருவாங்க. பூமியிலிருந்து புதுசா ஒரு 7 பேர் போவாங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி நடக்கும். அந்த 71வது பணிக்குழு அங்க இருந்தாங்க. அப்ப இவங்களையும் சேர்த்து மொத்தம் 9 பேர். இந்த 71வது பணிக்குழுவினுடைய பணி செப்டம்பர் மாதம் 2024 முடிஞ்சது. அப்போ அவங்க திரும்பி வர 2 விண்கலத்துல அவங்க திரும்பி வந்தாங்க. க்ரூ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய ஒரு விண்கலம், சோயூஸ்னுடைய ஒரு விண்கலம், ரஷ்யாவுடைய சோயூஸ். அமெரிக்காவுடைய இந்த க்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூ டிராகன் சொல்லக்கூடிய விண்கலத்துல 4 பேர் போயிட்டு வரலாம். 4 சீட் இருக்கும். ரஷ்யாவோட சோயூஸ்ல 3 இருக்கும். அதான் மொத்தம் 7. அவங்க திரும்பி வந்துட்டாங்க இல்லையா, அப்போ அங்க விண்வெளி காலி ஆயிடும் இல்லையா, அப்படி செய்ய மாட்டாங்க. திரும்பி வரதுக்கு முன்னாடியே அடுத்த பணிக்குழு என்னவோ அவங்கள பூமியிலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஹேண்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த புதிதாக வரக்கூடிய பணிக்குழுக்கு அந்த சர்வதேச விண்கூடலினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு முழுசா தெரிஞ்சிருக்காது இல்லையா. எது எங்க வச்சிருக்கோம், என்ன கருவியில என்ன சிக்கல் இருக்கு, அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இப்ப நம்மளே கூட வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி வந்தா நம்ம என்ன சொல்றோம், சார் அந்த பாத்ரூம்ல மேல் தாப்பால போடாதீங்க, அது ஒர்க் பண்ணாது, நடுவில் போட்டுக்கங்கன்னு சொல்றோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா. அது மாதிரி தானே அங்கேயும் இருக்கும்.
அதெல்லாம் செய்வாங்க அந்த ஹேண்டிங் ஓவர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 4லேருந்து 5 நாள் பழைய ரொட்டேஷன்ல இருக்கிற 7 பேர், புது டீமாக போன 7 பேர், 14 பேர் அங்கே இருப்பாங்க. ஆனால் 14 பேரும் ஒரேடியாக இருக்க மாட்டாங்க. முதல்ல 4 பேர் தான் போவாங்க. ஸோ அந்த 4 + 7 11 பேர் இருப்பாங்க. அப்புறம் 4 பேர் திரும்பி வருவாங்க. அப்புறம் 3 பேர் போவாங்க. இன்னொரு 3 பேர் திரும்பி வருவாங்க. இதான் நடக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இந்த மாதிரி இருப்பாங்க ஹேண்டிங் ஓவர். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுனிதா வில்லியம்ஸ் போய் சேர்ந்த சமயத்துல 7 பேர் இருந்தாங்க, இவங்க 2 பேர் இருந்தாங்க, மொத்தம் 9 பேர். அந்த 7 பேருடைய பணிக்காலம் முடிஞ்சது. அப்போ ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி வருது. என்னன்னா, அடுத்த பணிக்குழு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக புதுசா 7 பேர் பூமியில இருந்து போனோம். அப்படி போவதற்கு பதிலா 5 பேர் மட்டும் போய், சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோரும் அங்கேயே தானே இருக்காங்க. அவங்க அடுத்த பணிக்குழுல சேர்ந்து அந்த பணிக்காலம் முழுவதும் பணி செஞ்சுட்டு திரும்பி வர முடியுமா? இப்போ நம்மளே கூட சில இப்போ டாக்டர்லாம் இருக்காங்க, எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணுற டாக்டர், எமர்ஜென்சி ஐசியூ இதெல்லாம் ஒர்க் பண்ணுற டாக்டர். நம்ம போகிறோம், நமக்கு அடுத்து வர வேண்டிய டாக்டர் வந்து ஏதோ காரணத்தால் வர முடியல. அப்போ நம்மளது என்ன ஆகுது? நம்முடைய பணி வந்து நீளும் இல்லையா? அது மாதிரி. ஸோ அப்போ வந்து நாசா வந்து இவங்களோட என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா, அடுத்த பணிக்குழுல இவங்க 2 பேர் சேரட்டும். அப்போ வந்து இந்த க்ரூ டிராகன்ல வந்து 4 பேர் அனுப்பணும் இல்லையா? 4 பேர் அனுப்ப வேண்டாம், 2 பேர் மட்டும் அனுப்புவோம். 2 இருக்கை காலியா அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி க்ரூ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலத்தை 2024 செப்டம்பர்ல அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சோயூஸ்ல இன்னொரு புது 3 பேர் வந்தாங்க. ஸோ இந்த 5 பேர் ப்ளஸ் இவங்க 2 பேர் மொத்தம் 7 பேர் அங்கே வந்து இருந்தாங்க. செப்டம்பர்ல இருந்து அவங்களுடைய பணி தொடருது, பணிக்காலம். அந்த பணிக்காலம் பிப்ரவரி மார்ச்ல முடியுது. இப்போ அவங்க திரும்பி வரணும். அப்போ அவங்க திரும்பி வரணும்னா பூமியிலிருந்து போகணும். ஸோ பூமியிலிருந்து க்ரூ 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்தில் 4 பேர், ஒரு ஜப்பானிய ஆஸ்ட்ரோனாட் தலைமையில் 4 பேர் வந்து அந்த சர்வதேச விண்கூடில் போனாங்க. அவங்க போய் சேர்ந்ததும் ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர்லாம் பண்ணிட்டு, சுனிதா வில்லியம்ஸ், விச் புல்மோர், இன்னும் 2 பேர், ஒரு அமெரிக்கர், ஒரு ரஷ்யர், மொத்தம் 4 பேர் வந்து அந்த 2 பேர் மட்டும் போனாங்க இல்லையா காலி இருக்கையோட, அதில் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ அந்த 72வது பணிக்குழுல விச் புல்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் இணைஞ்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய பணிக்காலம், அதாவது இந்த 72வது பணிக்காலம் இப்போதுதான் முடிஞ்சது. அதுக்காக தான் இங்கேருந்து ஒரு க்ரூ 10 அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்தில் 4 பேர் அங்கே போனாங்க. அந்த 4 பேருக்கு ஈடாக சுனிதா வில்லியம்ஸ் கூட 3 பேர் பூமிக்கு திரும்பி வந்திருக்காங்க. அந்த மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இன்னும் ஒரு 2 வாரத்தில் திரும்பி வருவாங்க. அதுக்கு ஈடா ரஷ்யாவில இருந்து ஒரு சோயூஸ் விண்கலம் 3 பேரை ஏற்றிக்கிட்டு போகும். இப்படி வந்து மாற்றி மாற்றி 6 மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே வந்து பனிக்காலம் வந்து பனி சுழற்சி அதான் நடந்தது. எஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த பயணம் அப்படிங்கிறது பிளான் பண்ணது 10 டேஸ்க்காக மட்டும்தான். பட் அது வந்து 250 டேஸுக்கு மேலே வந்து போயிருக்கு. பட் அங்கே வந்து அப்போது ஃபுட்டு நீடு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபுட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேசிக் நீட்ஸ், ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க? இது வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அங்கே இருந்துட்டு? ஸோ விண்வெளி பயணம் அப்படிங்கிறது வந்து ஏதோ திடீர்னு ஒரு நாள் யாராவது வந்து போட்டி படுக்கலாம் எடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு அப்படி இல்லை. சற்றேறக்குறைய ஒரு 6 மாதம் குறைந்தபட்சம் இந்த நம்ம விண்ணுக்கு போகிறதுக்கான அந்த பீரியடுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியிலேருந்து பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியை எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ 4 பேர் போனால் 4 பேர் கொடுக்க மாட்டாங்க, 8 பேர் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு பேக்கப் இருக்கும். அந்த இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, வேற ஏதாவது சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஏன் வந்து 4 பேருக்கு 4 பேர் வச்சுருக்காங்கன்னா, இப்போ எனக்கு பயிற்சி கொடுக்கும்போது நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் தானே பண்ணணும். அப்போ எனக்கு பேக்கப்னா அவருக்கும் அந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேக்கப் டீமை வந்து நெக்ஸ்ட் ரொட்டேஷனில் ஃப்ரண்ட் டீமாக வைப்பாங்க. அந்த மாதிரி ரைட், அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேக்கப் டீமுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காது அப்படின்லாம் இல்லை, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும். அதான் பொதுவாக நடக்கிற விஷயம். ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸும் விச் புல்மோரும் போயிருக்காங்கன்னு சொன்னால், அவங்க போகும்போதே வந்து நம்முடைய இது வந்து இந்த மாதிரி 8-9 மாதம் நீளும் அப்படின்னு நினச்சி போயிருக்க மாட்டாங்க. அது உண்மைதான். ஆனால் அப்படி நடக்கும்போது நில குழஞ்சி போயிருக்க மாட்டாங்க.
ஒரு விதத்துல இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு தெரியும். இப்போ நீங்க ரயில்வே டிரைவர் எடுத்துக்கோங்களேன். இன்ஜின் டிரைவருக்கு ஒரு பணி நேரம் இருக்கு. அந்த பணி நேரம் முடிஞ்சதும் அவர் திரும்பி வரலாம். ஆனா சில சமயம் இப்போ நம்ம போற ரயில்வே ட்ராக்ல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ நிலக்குலைஞ்செல்லாம் போக மாட்டாங்க இல்லையா? அப்படிதான் தெரியும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்முடைய வேலையில அப்படின்னு. நீங்க வந்து ஒரு ஒரு கம்பெனில ஒரு கிளார்க்கா இருந்தீங்கன்னா நிச்சயமா வீட்டுக்கு போயிடலாம். நிச்சயமா அது வந்து பெருசாலாம் மேக்சிமம் என்ன கொஞ்சம் வேலையை முடிக்கணும்னு கொஞ்சம் உட்கார சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி கிடையாது இல்ல சில தொழில்கள்ல. இதுவும் அந்த மாதிரி தொழில்கள் தான் தெரியும். எக்ஸ்டெண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவு உடை அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து சர்வதேச விண்கூடில் எக்ஸ்ட்ராவா எல்லாமே இருக்கும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு திடீர் விஷயம் காரணமாக அதிகமான நபர்கள் அங்க குவிஞ்சிட்டாங்கன்னா எதையுமே அங்க வந்து நொடியில செய்ய முடியாது இல்லையா? அந்த உணவெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட உணவு தானே, அதாவது பொட்டியில அல்லது பேக்கெட்ல இருக்கிற உணவு தானே, கெட்டலாம் போகாது இல்லை. ஸோ அதனால எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்டாக் வந்து பல வருஷங்களுக்கு மாதங்களுக்குலாம் இருக்காது, ஸ்டாக் இருக்கும். பூமியிலிருந்து ஆள் இல்லாத சரக்கு கப்பல் வந்து அப்பப்போ போயிட்டே இருக்கும். அதுல வந்து உணவு தண்ணீர் இதெல்லாம் வந்து இங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸினுடைய ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆனதும் அந்த இடைப்பட்ட காலத்திலேயே ஒரு சரக்கு கப்பல்ல அவங்களுக்கு வேண்டிய உடையெல்லாம் போச்சு. அவங்களுக்கு வேண்டிய உடை மட்டும் இல்லை, அவங்க வீட்டில இருந்து அவங்க வந்து கடிதம் புக்கு இது மாதிரிலாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது எல்லாமே போச்சு. அவங்க சொந்தக்காரங்க அது மாதிரிலாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும். ஸோ இது வந்து இப்படிதான் நடக்கும். ஸோ அதனால வந்து அங்க அவங்க தன்னந்தனியா மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு சினிமா வந்துச்சுல்ல ஆடு ஜீவிதம், அது மாதிரி வந்து எங்கேயோ தனியா அப்படி இருக்குல்ல அவங்க. அது வந்து ஒரு மீடியால ஒரு பொருளி வந்து ட்ரம்ப் இவங்கெல்லாம் கிளப்பி விட்டது. அதுல இருந்து இப்படி வந்துருச்சு. ஓகே சார். அங்க சுனிதா வில்லியம்ஸ் என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ண போயிருந்தாங்க? அண்ட் ஸ்பேஸ் ஃபார்மிங் அப்படின்றது என்ன? அத பத்தியும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க சர்வதேச விண்கூடில நடக்கிற பல்வேறு ஆராய்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பூமியில தொழில்நுட்பத்துக்காக இருக்கலாம், அல்லது நீண்ட நாள் விண்வெளி பயணத்துக்காகவும் இருக்கும். இப்போ வந்து விண்வெளியில வந்து தாவரங்களை வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அதுல இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவங்களும் பங்கெடுத்தாங்க. லெட்யூஸ்னு ஒரு வகை கீரை இருக்கு, அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த சலாடெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க வெளிநாட்டில். அந்த லெட்யூஸை வளர்த்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. அது வளரும் போது என்ன மாதிரி ஆகுது, அது செல் என்ன மாதிரி இருக்கு, அதுல ஊட்டம் வந்து பூமியில இருக்கிற மாதிரியே இருக்கா, இல்லை ஏதாவது குறைவு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆராய்ச்சியிலேருந்து நமக்கு தெரிய வரும். ஆராய்ச்சி இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பட் அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியில் அவங்களுக்கு பணி இருந்தது. இந்த மாதிரி இல்லாமல் ஆராய்ச்சிகள் நடக்கும். இப்போ நம்ம செவ்வாய் கோளுக்கு போயிட்டு வரணும்னாலே ஒரு குறைந்தபட்ச டைம் வந்து 1.5 வருஷம். அப்போ அந்த 1.5 வருஷத்துக்கு வேண்டிய உணவு நீர் எல்லாமே இங்கேருந்து தான் போய் ஆகணும். சர்வதேச விண்கூடில் வந்து வெறும் 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்கு. நம்ம பூமியிலேருந்து அப்பப்போ அனுப்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் செவ்வாய் கோளுக்கு அனுப்ப முடியாது. அது மாதிரி அப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் தான் சில ஆய்வுகள், எல்லா ஆய்வுமே வந்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதில்லை, சில ஆய்வுகள் அதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட கூட கூட இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தாவரத்தை விண்வெளியில் வளர்த்தா தாவரவியல் குறித்து நமக்கு இன்னும் ஆழமா தெரியும். அந்த தாவரம் வந்து எப்படி பல்வேறு விஷயங்களை உணர்ந்து செயல்படுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். அது மாதிரி அடிப்படை அறிவியல் புரிதலுக்குமே கூட இந்த ஆய்வுகள் வந்து பயன் செய்யும். ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அது மாதிரிலாம் ஏற்பட்டு அங்க இருக்கிற உணவு ரேஷன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது சப்போஸ் வந்து பூமியில ஒரு பெரிய 3ஆம் உலக போர் வெடித்து அந்த சர்வதேச விண்கூடில் நடத்துகிற எல்லா நாடும் கை விட்டுட்டாங்கன்னா வேற விஷயம். பட் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதுக்கெல்லாம் திட்டம் இருக்குது, அதனால அப்படி போயிட்டே தான் இருக்குது. ஈவன் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நடுத்தரில் நின்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி நடந்த விஷயம் வந்து சுனிதா வில்லியம்ஸ் இல்லை, சோவியத் யூனியன் இருந்தது இல்லையா? அந்த சோவியத் யூனியன் 1990 சிதைஞ்சு போச்சு இல்லை? சிதைவதற்கு சில நாள் முன்னாடி, சில மாதங்கள் முன்னாடி விண்வெளி வீரர்கள் சோவியத் யூனியனுடைய மிர்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தது, அது போனாங்க. கீழே பார்த்தா உடஞ்சிருச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்க. 2 விண்வெளி வீரர்கள் மட்டும் நாங்கள் அங்கே இருக்கிறோம், ஏன்னா நாங்கள் வந்து விட்டுட்டு வந்துட்டா ஆள் இல்லாமல் நீங்கள் விண்வெளிக்கூடியில் விட்டீங்கன்னா காலி ஆகிடும். இப்போ நம்மளே கூட வந்து வீட்டை பூட்டி பல மாதங்கள் வச்சுருந்தா ஒரு மாதிரி ஆகிடும்ல, அது மாதிரி மாற்று வரைக்கும் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ரொம்ப நாள் அங்கே இருந்தாங்க. மாற்று அனுப்புவதில் நிறைய தாமதங்கள் ஏற்பட்டது. மாற்று அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டது, ஆனால் உணவு போன்றதெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு.
இந்த ஆளில்லா விண்கலத்தில் அமைச்சு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டாரு சிக்கிக்கிட்டாரு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் தான். போன போது ஒரு நாடு, அந்த நாடே இருக்குல்ல, மேலே போய் சேர்ந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த நாடே காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. பட் அங்கே வந்து அப்படி உணவுக்கே தவிக்கிற அளவுக்குலாம் வந்து அங்கே நிலைமை இல்லை இருக்கும். அந்த மாதிரி நிலைமைனா கூட நம்ம போன அந்த களம் அங்கே தான் இருக்கும். ஈவன் அந்த இடத்துல இருந்தவர் கூட திரும்பி வரணும்னு நினச்சிருந்தா அவருக்கு அங்கே வந்து விண்கலம் இருக்கு. அதாவது இப்போ வந்து நான் இப்போ வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன், என்னோட பைக் எடுத்துக்கிட்டு போகிறேன், பைக்கை நான் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன், வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பைக் பார்க்கிங்லேயே தானே இருக்கு. எப்போனாலும் நம்ம அதில் நான் ஏறி வரலாம்ல. அது மாதிரி தான். அதாவது அங்கே வந்து கீழே இறங்கிறதுக்கான விண்கலம் எப்பவுமே இருக்கும். அதில் 7 பேர் இருந்தால் 7 பேர் கீழே இறங்கிறதுக்கான விண்கலம் இருக்கும். அதனால இந்த மாதிரியான சிக்கல் தான். நம்மளே கூட வந்து ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நம்ம எதிர்பாராத தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு மனக்கலக்கம் இருக்கும். ஆனால் இது ஏதோ வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இது நேர்ந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இவங்க முதல்ல போன அந்த ட்ரிப்லேயே கூட ஒரு சுழற்சிக்கு தான் போனாங்க. ஆனால் 2வதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 2வது முறை போன போதும் ஒரு சுழற்சிக்கு போனாங்க, 2 தடவை எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா சமயமே அவங்க வந்து 2 ட்ரிப் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 சுழற்சியில் அப்படியே சேர்ந்து இருந்திருக்காங்க. அதனால எந்த பாதிப்புமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா நம்ம வந்து ஒரு ஏதாவது திட்டம் வச்சிருக்கலாம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு வச்சிருக்கலாம், ஏதாவது வீட்டில் விசேஷம்னு வச்சிருக்கலாம், அதெல்லாம் விட்டு போகும். ஆனால் அதனால அப்படியே மனம் உடைஞ்சு அப்படியே மனம் குமைஞ்சு ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த எக்ஸ்டெண்ட் ஆன போது வந்து பூமியிலேருந்து ஒரு பெரிய புரளி கிளம்பிச்சு, சிக்கிக்கிட்டாங்க, தவிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம். கார்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலேருந்து அவங்களோட ஒரு இன்டர்வியூ நடத்தினாங்க. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் திரும்பி போனால் வாகனம் அங்கே இருக்குது, பார்க்கிங்கில் இருக்குது, போனோன்னா போயிடலாம். அதனால் இது வந்து ஒரு சிக்கிக்கிட்டாங்க தவிச்சிட்டாங்க அப்படின்னுலாம் வந்து ஒரு முக்கியப்பட்ட செய்தி. விண்வெளி பயணத்தில் இதெல்லாம் வந்து ஒரு நடக்கிற ஒரு விஷயம். ஓகே சார். சுனிதா வில்லியம்ஸ் அவங்க மேற்கொண்ட பயணத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. அண்டு கூடவே அவங்க பண்ண ரிசர்ச் என்ன அப்படிங்கிறதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் புதுசாக எங்களுக்கு ஸ்பேஸ் ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் உங்கள் சைடு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எங்கள் கூட ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்டு நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சிகளும் ஒரு பெரிய வெற்றி பெறதுக்காக எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார்.